traders, welcome you all. This is Najil with you from TradePeak. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள ஃப்ரைடேக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் இல்லை, ராமநவமின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நேற்று நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிடுச்சுன்றதை பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அரௌண்ட் 23,064 அண்ட் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. நம்ம R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் R2 பிரேக் ஆயிடுச்சு அண்ட் அச்சீவ்ட் அவர் ஃபஸ்ட் கேண்டில்லே R3 அச்சீவ்ட் அண்ட் க்ளோஸ்ட் அபோவ். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸ் ரேலி ஆல்மோஸ்ட் நேற்று பார்த்தீங்கன்னா கவர்டு ஒரு 400 பாயிண்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு நேற்று மட்டுமே. அண்ட் மேலே போகுது அண்ட் நேற்றுக்குள்ளே நம்ம மீடியனுக்கு மேலே தான், ஸோ சியில் தான் நம்ம ட்ரை பண்ணோம். ப்ளஸ் நம்ம ட்ராப் சோனுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சியில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அண்ட் ஃபஸ்ட் கேண்டில்லே பர்சனலி நான் ஃபஸ்ட் கேண்டில்லே பிகாஸ் R2 பிரேக் ஆகணுன்னு மேலே தான் போகணும்னு தெரிஞ்சு, ஸோ ஐ டுக் அண்ட் அந்த ஃபஸ்ட்லேயே நல்ல ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஃபஸ்ட் கேண்டில்லே எனக்கு அரௌண்ட் 45 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 40 பாயிண்ட்ஸ் கிட்ட புக் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு ட்ரேடு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போகுது, என்னோட 15 to 20 பாயிண்ட்ஸு பர் டே அண்ட் அச்சீவ்ட். அந்த ஸ்பைக்கில் வந்தது 30-40 பாயிண்ட்ஸு அப்படியே எக்ஸிட். பட் ஆக்சுவலி அது ரிஸ்கி. மெயின் நான் நார்மலாக சொல்கிறது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு எதுவும் பண்ண, பிகாஸ் பயங்கர வாலாட்டிலிட்டி இருக்கும். மேபி கேன் கோ, நம்ம ஆப்போசிட் கூட போகலாம். ஸோ சான்ஸ் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் பிகினர்ஸு ஃப்ரெஷர்ஸு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, வெயிட் ஃபார் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ். ஏன்னா 15 மினிட்ஸ் வாலாட்டிலிட்டி இருக்கும். இது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேட் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு லைன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அது பிரேக் அவுட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே அந்த ஹை பிரேக் ஆகணும்னு எடுத்துருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டில்லே உங்களுக்கு ஈஸியாக 10 to 15% ஈஸியாக வந்துடும். 10 பாயிண்ட்ஸு 10% ஈஸிலியாக அச்சீவ் ஆகியிருந்திருக்கும். ப்ளஸ் நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேலி போகும்போது இது வரைக்கும் போகலாம். லாஸ்ட் டைம் மேஜர் சப்போர்ட் கீழே போகுதுன்னு இது பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23345 எக்ஸாக்டாக. அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸு பெரிய கேண்டில். சில பேர் குரூப்பில் மேஜர் ரெசிஸ்டன்ஸை மறுச்சும் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. மேஜர் சப்போர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில் மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சு வித் வால்யூம். அண்ட் நான் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸில் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா we can see a initial 40 to 50 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் 65 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இட் வில் ரீச் 100. அண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று மேஜர் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து 23345 ஹை மேட் வாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 123 பாயிண்ட்ஸ். மேஜர் ரெசிஸ்டன்ஸ்லேருந்தும் பிரேக் ஆகி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் வந்தது எகெயின் ரீடெஸ்ட். those who missed the rally here from major resistance பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் அங்கே சப்போர்ட் எடுத்து எகெயின் கேவ் a bounce. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் புல்லிஷ் மோடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23309 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் பார்ப்போம் அனாலிசிஸை. அண்ட் those who want these levels மேஜர் ரெசிஸ்டன்ஸு நம்ம மீடியனு ட்ராப் சோன் இந்த லெவல்ஸ் எல்லாம் வேணுன்றவங்க டெலகிராம் குரூப் இருக்குது, செப்பரேட்டாக ப்ரீமியம் குரூப். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட நம்பரு வீடியோவில் வரும் உங்களுக்கு, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலிகிராம். எல்லா இண்டெக்ஸோடதும் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கேன், லைக் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. ஓகே, ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம். நாளைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது சார்ட்டை. D2R பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஃபால் ஆகிட்டுருக்கு. D2R குளோபல் இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா கீழே வருது. அண்டு சொன்ன மாதிரி 2 புல் பேக்ஸு 2 க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் ஃபார்மேஷன்ஸு நாளைக்கும் மேபி ஒரு க்ரீன் ஆகலாம், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நேற்றோட ப்ரீவியஸ் டேவோட மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் க்ளோஸும் அதுக்கு மேலே தான். ஸோ ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் பேட்டர்னில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் மேலே போகிறதுக்கு சான்ஸு. ஸோ வில் சி இன்னும் சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத. பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தா மேலே தான் போகுதுன்னு தெரியுது உங்களுக்கு. ஒரு கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா we can go long. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 23,450 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இல்லை அங்கே ரெசிஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இங்கே வந்து ரெசிஸ்ட் ஆகி திருப்பியும் கீழே வந்து கன்சாலிடேட் ஆகுதான்னு பாருங்கள் பக்கத்துலேயே. அண்ட் அதுக்கப்புறம் பிரேக் ஆகுதுன்னா we can enter in CE with 1:2 risk reward 1:3. மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 23,800 லெவல். ஸோ 450 ஒரு 500 300 350 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் வேர் ஓப்பன்ஸ். பிரேக் ஆகணும், சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகணும். அண்ட் இன்கேஸ் கீழே போகுதுன்னா மேபி இந்த சப்போர்ட் மேக்ஸிமம் 23,150 to 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 23 ஒரு 150 ரேஞ்சு. ஓகே, இந்த ரேஞ்சில் இங்கே வந்து சப்போஸ் கேப் டவுனு, இந்த ரேஞ்சு கேப் டவுனு ஏதாச்சும் நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா, புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா யூ கேன் என்டர். பார்த்தீங்கன்னா இங்கே எதனா புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அப்புறம் ட்ரெண்ட் லைன் எதனா போட்டு பாருங்கள் பிரேக் ஆகுதான்ட்டு. ஸோ வி கேன் எய்ம் ஃபார் 1:2 ரிஸ்க் ரிவார்ட். சப்போஸ் மேலே போகல செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஒரு லைன் கீழே போட்டுங்க. அண்ட் அது மேலே மீன்ஸ் பையர்ஸ் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களா இல்லையா. அப்படி இருந்ததுன்னா இது பிரேக் ஆயிடுச்சுன்னா we can enter in PE with strict stop loss and with your risk reward. 1:P சைடில் போகும்போது 1:3 அந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் போகும் பார்த்தீங்கன்னா கேப்ஸு ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே கேப்பு பிகாஸ் மேபி சம்டைம்ஸ் கேப் எல்லாம் ஃபில் ஆகணும்னு கிடையாது. மேபி கேப்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக கூட ஆக்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் ஃபில் பண்ணலாம். இதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே அடுத்த கேப்ஸ் இருக்குது. லாஸ்ட் இங்கே வரைக்கும் இருக்குது 22,600. இங்கேருந்து இன்னும் மேக்ஸிமம் ரிவர்சல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 1 பாயிண்ட் டு பாயிண்ட் லெவல்ஸ் டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.